2 வருஷம் கழிச்சு ஒரு சிறப்பான சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு தெரியுமா? தெரியுமான்னு கேட்காதீங்க, நானும் உங்களோட தானே வந்திருக்கேன். அந்த சம்பவத்தை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். அதாவது தல ரசிகர்கள், தலன்னு சொல்லக்கூடாது, அஜித் குமார் ரசிகர்கள் கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் வெயிட் பண்ணதுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம். அவருடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க ஃபேன்ஸ் எல்லாத்தையும் திருப்திப்படுத்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இப்போ நம்ம ஆஸ்திரேலியால உலகத்திலேயே கொஞ்சம் சீக்கிரம் விடிகிற நாள்ல ஓட ஆஸ்திரேலியால கேன்பராவில இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா படம் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம மோஸ்ட்லி டாக்ஸ்ல பார்க்க போறது விடா முயற்சி. தெரியல, நான் வந்து பெரிய தலை ஃபேன்லாம் கிடையாது நானு. ஆனா வந்து ஒரு நல்ல படத்தோட ஃபேன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன திருப்திப்படுத்தியிருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு படம், தலை படம் வந்திருக்கு அப்படின்றதோட, கேன்பரா மாதிரி ஒரு இடத்துல வந்து படம் ஹவுஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல் ஆகி, நான் வந்து 2வது சீட்லலாம், ஸ்க்ரீன்ல இருந்து 2வது சீட்டு, முதல் சீட்லலாம் மக்கள் உட்காந்து எந்திரிச்சு போறதெல்லாம் பார்க்கறது வந்து ரொம்பவுமே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இட் இஸ் அ குட் சைன். கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நம்ம படத்தோட ரிவ்யூ வந்து நம்ம கதை ஆப்வியஸ்லி நம்ம சொல்லி எந்த ஸ்பாயிலரும் நம்ம ரிவ்யூல இருக்க போறது கொடுக்க கூடாது. அதனால நீங்க தாராளமா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம், எந்த ஸ்பாயிலரும் இருக்காது. ஸோ இந்த ரிவ்யூ எப்படி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு நான் வந்து பார்த்தேன்னா, இப்போ பெரிய ஹீரோக்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்து, ரொம்ப பேர்த்த சொல்லலாம், பட் டாப் 4ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி, கமல், விஜய், அஜித். இதுல 2 பேரும் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் நோக்கி போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் வந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்காரு அவரு. ஒருத்தர் மட்டும் தான் இப்ப லீக்ல இருக்காரு. பட் இதுல என்னன்னா, நான் ஓகே சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க, கமல் தவிர, கமல்லாம் வந்து ஒரு வேற லீக், ஒரு ஜனரஞ்சகமா படம் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க, ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இந்த படம் அப்படி இருந்ததா? இந்த படம் அப்படி இருந்ததா அப்படின்றது ஒரு நல்ல கேள்வி. இப்போ மோகன், நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, அந்த மக்கள் கிட்ட நம்ம ஸ்பாயிலர்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அதனால இது கதை பத்தி இல்ல, இந்த திரைப்படம் அந்த மாதிரியான ஒரு எப்பொழுதுமே அதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாஸ் அந்த மாஸ் ஹீரோ, அந்த மாதிரியான வந்து ஒரு பெரிய ஹீரோ, பெரிய பட்ஜெட், பெரிய லெவல்ல எடுக்கப்படுகிற மூவி அப்படின்னா, எப்பொழுதும் கமர்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்ல வர்றது வந்து ஒரு 4 ஃபைட்டு, 6 பாட்டு, ஒரு இன்ட்ரோ சீனு, ஒரு அட்லீஸ்ட் வந்து படத்துல ஒரு 10 ஸ்லோ மோஷன், இந்த மாதிரி இருந்தாதான் இன்றைய தேதிக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில அட்லீஸ்ட் வந்து ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா? இந்த மாதிரி எந்த விஷயமே படத்துல இல்ல அப்படின்றது இது வந்து டிசப்பாயின்ட்மெண்டா நீங்க எடுத்துக்க வேணாம். இது வந்து தட் இஸ் தி மேஜர் பிளஸ் ஃபார் திஸ் மூவி. இந்த மாதிரியான ஒரு கதை தளத்துக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை என்பதை இயக்குனர் வந்து ரொம்பவே அழகா வந்து சொன்னாங்க. நீங்க கூட இந்த ஆஃப் த கேமரால பேசிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து மக்களே சொல்றாங்க, நாங்களே வந்து மேம்பட்டோம், இம்ப்ரூவ் ஆயிட்டோம், நீங்க என்ன பழைய அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறீங்களே கண்டிப்பா அப்படின்னு பல டைரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து மேபி இவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த இதெல்லாம், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு ஸ்டோரி டெல்லிங்லயே நம்ம போகலாம். ஓகே, அஜித் வந்து ஒரு பெரிய ஹீரோ தான் இருக்கலாம், ஆனா அவரையும் ஸ்டோரிக்குள்ள கொண்டு வந்து ஒரு கேரக்டராவே நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்கிறது வந்து உண்மையாவே ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான விஷயத்துல எல்லா நடிகர்களும் போனாங்கன்னா அது ஒரு இல்ல, போய் தான் ஆகணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சொல்ற மாதிரியே வந்து ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஒரு படத்தை வந்து 2 மணி நேரம் பாக்குறதுக்காக போறவங்க ஒரு வந்து ஒரு லெவலுக்கான மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும்னு போறாங்க. அங்க போயிட்டு நீங்க வந்து அதே அரைச்சமாவே அரைச்சு திருப்பி அதே விஷயத்துல இப்ப சொன்ன மாதிரி வந்து 4 ஃபைட்டு, 6 பாட்டு இதெல்லாம் வச்ச ஆல்ரெடி நம்ம மக்கள் வந்து பாட்டா, என்ன விதமான பாட்டா இருந்தாலும் தம்மடிக்க வெளில போயிடுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது சரி ஓகே, நம்ம பாட்டுன்னு கொடுத்தாலும் அதுலயும் ஒரு கதை கொடுக்கணும், அதுலயும் ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற இயக்குநர்களே ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும் போது வந்து எத்தனை பாட்டுகள், மொத்தமாவே 2-3 பாட்டுகள் தான். அதுவும் முதல் பாட்டு மட்டும் தான் ஒரு மாதிரி சாங். ஆமா, அதுலயும் லாட் ஆஃப் மான்டாஜஸ், லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். லைக் அந்த ஸ்டோரி பில்டப், அந்த கேரக்டரைசேஷன் பில்டப் பண்றதுக்காகவே அதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ மீன் இன்னும் நிறைய பேச போறோம். எப்படி இருந்தாலும் நம்ம விடாமுயற்சியை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். மிகப்பெரிய பட்ஜெட்டில் தல அஜித் குமார் அவர்களின் படம் வந்து எவ்வளவு 200 கோடி ரூபாயா, அதுக்கு மேல இருக்கும். இந்த பட்ஜெட்னு சொல்றதுனால மேபி அது நம்ம கதை சொல்ல போறது இல்ல, பட் கதை தளம் வந்து ஒரு இந்தியாவோ இல்ல தமிழ்நாடோ பேஸ்ட் பண்ணி கரெக்ட் இல்லாத ஒரு படம். அதனாலே அவங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் செலவாயிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நினைக்கிறேன் அஜர்பைஜான்ல தான், அந்த கண்ட்ரில தான் ஃபுல் படமுமே வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. எஸ்
அசர்பைஜான் வந்து இப்பதான் யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க அந்த ஊர் எங்க இருக்கு மேப்ல எங்க இருக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தங்க கூட பார்த்து வந்து இந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் டூர் கிளம்பிடுவாங்க. கிளம்பி கண்டிப்பாக அசர்பைஜானுக்கு ஹெவி லெவல் ஆஃப் டூரிசம் இன்க்ரீஸ் ஆக போகுது நம்மளுடைய அஜித் குமார்னால. ஏன்னா வந்து லேண்ட்ஸ்கேப் அவ்வளோ அழகா இருக்கு லேண்ட்ஸ்கேப். அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து லொகேஷன் எடுத்துக்கிற லொகேஷனும் அப்படியே நல்ல விதமா காமிச்சிருக்காரு இயக்குனர். அண்ட் வேற என்ன மக்கள் தெரியல எப்படி என்னன்றது அது நீங்க படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அங்க இருக்கக்கூடிய மக்கள். பட் ஆனா கண்டிப்பா படத்துல இருக்கிற ஒரு தெரியல அறியாது சொல்ல முடியாது. முடிவு பண்ணிக்கோங்க. இல்ல ஏன்னா வந்து நீங்க என்ட்ரி கிரெடிட்ஸும் சரி எக்ஸிட் கிரெடிட்ஸும் சரி க்ளோசிங் கிரெடிட்ஸ்ல வந்து அசர்பைஜான் டீம் அப்படின்னு ஒரு 10-15 பேர்கள் வரும். படத்துல என்ன இருக்குன்னு நீங்க போய் பார்த்து. ஓகே, அடுத்து நம்ம படத்துல என்ன பேசணும்னு நினைச்சா படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் படத்துல? I mean obviously without a doubt the cameraman or the camera அப்படின்றதுதான். ஓம் பிரகாஷ் தான். ஆமா, ஓம் பிரகாஷ் தான் வந்து கேமராமேன். அவர் நீதானே என் பொன் வசந்தம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரைட் அவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருந்தாரு. ஓகே, சோ கிட்டத்தட்ட அப்ப வந்து இது வந்து நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனோட டீம்ல இருந்து கொஞ்சம் பிரிந்து வைந்த சில மக்கள். அப்படி இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த படத்தோட டைரக்டர் வந்து நம்ம சொல்லல யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பட் பேர் வந்து மகிழ் திருமேனி. இந்த மகிழ் திருமேனி வந்து கௌதம் வாசுதேவ் மேனன்ட்ட அது தெரிஞ்ச அதனாலதான் சொல்றேன். சோ இவரும் வந்து இப்போ நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்னு சொன்னீங்க. சோ ஆப்வியஸ்லி தட் லிங்கிங் தட் ஃபேக்டர். சோ இவங்க எல்லாருமே வந்து அப்போ ஒரு டீமா ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான். இவரு வந்து செல்வராகவன் கூட வேலை செஞ்சிருக்காங்க மகிழ் அவரு. ஆமா. சோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுபாஸ்கரன் கடைசியா அவங்களுக்கு வந்த படம் வந்து நம்ம ரஜினி படம் வேட்டையன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்திருக்கு. அவங்களுக்கு ரீசெண்டாவே நமக்கு ரொம்ப உள்ள தெரியலனாலும் ஒரு டாக்ஸ் பண்ணது அவங்க கொஞ்சம் லாஸ்ட்ல இருக்காங்க. பட் இந்த படம் பர்சனலா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கவரியா இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஐ மீன் ஐ திங்க் இட் வில் bring them back from their losses அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஆனா கண்டிப்பாக படம் அந்த மாதிரி போகும் அப்படிங்க இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டர்ஸ் யாரெல்லாம் நீங்க சொல்லியிருக்க? அஃப்கோர்ஸ் நம்ம தல அஜித் குமார் இருக்காரு. அது தவிர வந்து அவருக்கு ஜோடியாக வந்து 10 வருடங்களுக்கு பிறகு வந்து 2015 என்ன இருந்தாலுக்கு அப்புறம் 2025ல திருப்பி வந்து அதுல ஒரு ஏதோ ஃபேக்ட் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த ஃபேக்ட் அது ஒரு ஃபேக்டா லீவா இது அதான் இது வந்து இந்த ஃபுட்பால்ல இந்த ஆக்டோபஸ் வருது இல்ல, எந்த சைடு வந்து காமிக்குதோ அது அவங்க தான் வின் ஆவாங்க. அது மாதிரி வந்து இது ஒரு நம்பர் கேம். 2005 பிப்ரவரியில ஜி படம் வந்தது. ஆமா, தலையோர் சாவும். 2015 பிப்ரவரியில வந்து என்ன இருந்தாலும் 2025 பிப்ரவரியில. அதனால வந்து மக்கள் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு 10 வருட காலத்துல தலை வந்து மூவி வித் த்ரிஷா கிருஷ்ணன் அண்ட் பிகம்ஸ் a hit அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. இது அதனால இந்த படமும் ஒரு ஹிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. இந்த படத்தோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, காஸ்ட். எஸ், தட்ஸ் a very good point. ஏன்னா இதுல வந்து சில காஸ்ட் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமான கேரக்டர் வந்து ரெஜினா கசாண்ட்ரா. அவங்க ஜென்ரலாவே வந்து ஷீ இஸ் வெரி வெரி குட். நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் தேர்ந்தெடுக்கிறவங்க. இந்த படத்துலயும் வந்து எக்ஸ்ட்ராடனரியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க ரோலை வந்து ரொம்பவே அழகா பண்ணிருக்காங்க. இது தவிர இல்லாம வந்து நம்ம ஆரவ், பிக் பாஸ் ஆரவ், அவரும் வந்து இப்போ இஸ் டன் a very good job. அவரோட மேன்லினஸும் அந்த இது வந்து நல்ல ஒரு நல்லா பாடி பில்ட் பண்றோம் அப்படின்றது இல்லாம பிளஸ் அதே சமயத்துல வந்து பிக் பாஸ் மாதிரி ஒரு டிவி ஷோல நடிச்சிருக்கோம், நம்ம வந்து பெருசா வந்து ஆக்டர் ஆயிடுவோம், அதாவது ஹீரோவா நடிப்போம் அப்படின்னா இல்லாம கரெக்டா எந்த கதாபாத்திரம் அவருக்கு சூட் ஆகும் அப்படின்றத வந்து அழகா தேர்ந்தெடுத்து அவர் நல்லாவே பண்ணிருக்காரு. ஆப்வியஸ்லி வில்லன் வந்து அர்ஜுன். மங்காத்தா படத்துக்கு அப்புறம் மீண்டும் அஜித் கூட வந்து என்னடா பண்ணிட்டீங்க தமிழ் இண்டஸ்ட்ரி. அர்ஜுன் வந்து என்ன மாதிரியான ஆளு? 90s கிட்ஸோட வாழ்க்கையில பாகிஸ்தானோ எந்த வெளிநாட்டு உள்நாட்டு தீவிரவாதிக கிட்ட காப்பாற்றணும் ஒரே தமிழ் போலீஸ்காரர் அவருதான். எல்லா படத்துலயும் அவரே பாக்கும்போது இப்ப கடைசியா லியோ படத்துலயும் இவர் தான் வில்லன் அடி வாங்கிட்டு இருக்காரு. இந்த படத்துலயும் அஜித் கூட அடி வாங்கிட்டு இருக்காரு. எல்லா படத்துலயும் இப்ப வில்லனா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ பரவாயில்ல. ஐ மீன் அகைன் he is doing his bit. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பரவாயில்ல. எப்ப பார்த்தா எவ்வளவுதான் அவரும் போலீஸா நடிப்பாரு, எல்லா பொசிஷன்லயும் நடிச்சிட்டாரு. ஒரு கான்ஸ்டபிள் ஏட்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் எல்லா பொசிஷன்லயும் நடிச்சிட்டாரு. இது போக பெரிய கேரக்டர்ஸ் படத்துல பெருசா ஒண்ணு இல்லன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்ல. அது ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த அஜர்பைஜான் கேரக்டர்ஸ் இருக்கு. ஆமா, அந்த கேரக்டர்ஸ் நீங்க பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அதான் ரொம்ப
குறுகிய காஸ்ட் தான், ஆமா. பட் அது போர் அடிக்காம வந்து அந்த காஸ்ட் வச்சு அது நல்லா படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். முதல் சொன்ன பாசிட்டிவே வந்து இன்னும் வந்து அழுத்தமாக வந்து சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அகைன் சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்க கேமராஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் ஏன்னா கரெக்டாக வந்து ஒவ்வொரு அந்த ஒரு டிசைடிங் பாயிண்ட், ஒரு வேண்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல இருந்து தான் வந்து கதை ஒரு திருப்புமுனை இருக்க போகிறது அப்படின்னு வந்து சொல்லும் போது ஒரு சில இடத்துலலாம் வந்து அப்போ வந்து வெறும் அஜித்குமார் மட்டும்தான் ஸ்க்ரீன்ல இருக்காரு. அவரை வந்து க்ளோஸ் அப் வைக்கலாம். ஜென்ரலா எப்பொழுதும் அகைன் அந்த மாஸ் ஹீரோனா ஒரு க்ளோஸ் அப் வைப்பாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரோன் ஷாட்டா இருந்தது. நோட்டீஸ் பண்ணீங்களா? எல்லாமே தலைய வந்து தனியா இருக்காரு, தலை யாருமே இல்ல அவருக்கு. இப்ப அடுத்த கட்டம் ஈஸியா அவரை க்ளோஸ் அப் வச்சு ஆமா ஒரு பெரிய ஸ்லோ மட்டும் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாம, ஆர்ப்பாட்டமே இல்லாம அழகா வந்து மேல இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வச்சு ஒரு நல்ல அந்த ஃபுல் உலகம் இருக்கிறது, அதில் அஜித்குமார் மட்டும் தான் இருக்காரு. அவரோட உலகத்துல என்ன நடக்க போகுது அடுத்தது, அதாவது அந்த கதையிலோட பெர்ஸ்பெக்டிவே வந்து கேமரா மூவ் ஆகிற மாதிரி எனக்கு வந்து வெரி மச் அது வந்து மேபி கேமரா இருக்கலாம், பட் எனக்கு வந்து இது வந்து ஒரு டைரக்டரோட டச்சா தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இவரோட தடம் படம் நான் பார்த்திருக்கேன், அதுல அவ்வளவு டீடைலிங்லேயே இருக்கும் கேமரால. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு டைரக்டரோட இன்புட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ எக்ஸ்ட்ரானரி சினிமோட்டோகிராஃபி. மியூசிக் வந்து நம்ம அனிருத் அவர்கள் தான். நம்ம ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட் சொல்ற அளவுக்கு ஆமா கரெக்ட். ஆக்சுவலா வந்து ஆப்வியஸ்லி சாங்ஸ்லாம் வந்து சவரிகா வந்து நல்லாவே ஹிட், நிறைய எல்லா இடத்துலயுமே அந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது, அது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அதை தவிர வந்து ஒரு ஸ்லோவான ஒரு துக்கம், அதாவது சேட் சாங், அதாவது சேட் இதுல ஒரு சாங் இருக்கு. பிளஸ் அட் த சேம் டைம் பிஜிஎம்மும் வந்து ரொம்ப ஓவரும் பண்ணல, அண்டர் ஸ்கோரும் பண்ணல, கரெக்டா ரொம்ப போட்டு காதை பிக்கிற அளவுக்கு எதுவுமே பண்ணல. சும்மா அப்படியே லைட்டா இது பண்ணி. ஸோ படமே ஆக்சுவலா அந்த ஒரு டோன், அந்த ஒரு செட்டிங்ல இருக்கனால மியூசிக்கும் அதே இதுல கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இது எல்லாமே டெக்னிக்கல் அதெல்லாம் இருக்கு. ப்ளஸ் பாயிண்ட் வந்து சொல்லணும்னா வந்து ஸ்டன் கோரியோகிராஃபி. ஓ யா ஆஃப் கோர்ஸ். ரொம்ப நீங்க வந்து அதுக்காக வந்து நம்ம அன்பறிவு மாதிரியோ பட் டம் டம்னு அடிச்சு தூள் பறக்கிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபைட்டா இருக்கும். அதுலயே சில அஜர்பஜன் பத்தி நாங்க சொல்லிட்டே இருக்கோம். அந்த கேரக்டர்ஸ் வச்சு சில காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிருந்தாங்க. ஆமா காமெடின்னு சொல்ல முடியாது, பட் அது ஆக்சுவலா வந்து சீரியஸ், அது ஒரு பிளாக் காமெடி தான். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. பட் சீரியஸ் நோட் வந்து ஸ்டண்ட் சூப்பரா, உண்மையா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தோணுது எல்லா ஆக்டர்ஸும் எல்லாருமே. ஸோ ஸ்டண்ட் வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். இது வந்து ஆப்வியஸ்லி மக்கள் வந்து இதையும் வந்து சொல்லியிருக்காங்க மோகன், இது இந்த படம் வந்து ஒரு ரீமேக். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தின் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்துல. இந்த பிரேக் டவுன் திரைப்படம் வந்து எப்போ வந்திருக்கு, வந்து சில பல வருடங்கள் ஆயிடுச்சு. காலேஜ் படிக்கும்போதே வந்துச்சு. அப்படி அப்பனா அதான் ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு அதான் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த திரைப்படம் தான் இந்த பிரேக் டவுன். அந்த பிரேக் டவுன் திரைப்படத்தோட ஒரு ரீமேக் அப்படின்றத மக்கள் நாங்க சொல்லிட்டோம் உங்களுக்கு. ஆனா ப்ளீஸ் அதை பார்க்காம நீங்க போனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு படத்துக்கு வந்து நம்ம போறதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் பார்க்கும் போதுமே இது வந்து இந்த ரீமிக்ஸ், இந்த ரீமேக் இதெல்லாம் நீங்க தெரியாம போனீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் தெரியாம போனீங்கன்னா இன்னுமே என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி எதுவுமே பார்க்கல. ஸோ அதுல ஓகே படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னோடனே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த விதத்துல வந்து நல்லா இருக்கணும்னே ஓகேப்பா இன்னைக்கு அப்போ ஒரு வேட்டை இருக்கு, தலையோட ஒரு வேட்டை இருக்கு அப்படின்னு தான் போனோம். அண்ட் அது வந்து முழுதாக வந்து கொடுக்கப்பட்டதா அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல வந்து 100% மேலே நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. சில விஷயங்கள்ல வந்து மேபி இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா இருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் கத்திருப்போமோ அப்படின்ற ஒரு கரெக்டான, நீங்க சொன்னது வந்து கரெக்டான ஒரு அந்த எமோஷன் வந்து கரெக்டா இருக்கு. இது மாதிரி தான் ரொம்ப ஃபீல் பண்ணதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. பட் நாங்க சொன்ன மாதிரி இது சினிமாவும் அடுத்த கட்டம் போறதுக்கு இந்த மாதிரி படங்கள் தான் வரணும். ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம என்ன ஒரே பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கோம், நெகட்டிவ் சொல்ல அப்படின்னு நேர்கள் நினைப்பாங்க. படத்துல ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? படத்துல நெகட்டிவ் அப்படின்னா மேபி வந்து ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து அதாவது வந்து கதைக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதற்கு வந்து நேர்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்க போறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு பேஷன்ஸ் தேவை. ஏன்னா அதான் அகைன் அந்த கேரக்டரை பில்ட் பண்றாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது வந்து உங்களுக்கே வந்து சில விஷயங்கள் புரியாது. சில விஷயங்கள் ரொம்ப நீங்க நுண்ணிப்பா பாத்தீங்கன்னா இதுக்காக தான் இவ்வளவு வந்து நேரம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா சொன்ன மாதிரி வந்து 4 ஃபைட்டு 6 பாட்டு இத்தனை இது ஸ்லோமோ இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படி இல்லாத போதே வந்து படத்தோட ரன்னிங் டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 hours and 40 minutes இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் நீட்ஸ் அந்த ஸ்டோரி பில்டப் பண்றது வந்து
எவ்வளவு வந்து அவசியம் அப்படின்னு வந்து இயக்குனர் நினைச்சிருக்காரு. அதனாலதான் அந்த விஷயத்த அவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதுதான். ஏன்னா அந்த டிராமால வந்து அவர் ஒரு படம் வந்து ஒரு ஒரு மாதிரி ஆக்ஷன் த்ரில்லரா அந்த அந்த ஒரு டோன் ஜானர்ல இருந்தாலும் அதுல ஒரு சின்ன டிராமா வைக்கணும்னு அவர் ஒரு லவ் டிராமா இருக்கணும் முடிவு பண்ணீங்க. ஏன்னா அதுதான் வந்து படத்தை வந்து ஒரு கனெக்ட் பண்ற ஒரு நாட்டா இருக்க போகுதுன்றத அவர் முடிவு பண்ணனால அது சோ அதனால எனக்கு அது வந்து ரொம்ப போர் அடிக்கல. நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். பட் நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுதான் ஐ மீன் அதுவும் அதான் சொல்றேன்ல, அது வந்து எத்தனை பேர் எல்லாருக்குமே நெகட்டிவா இருக்குமா அப்படின்றது தெரியாது. சில பேருக்கு ஆப்வியஸ்லி இப்ப தல ரசிகர்கள் அப்படின்னா தல ரசிகர்களுக்குமே அது வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவா இருக்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். சில பேர்ட் வேர்ட்ஸ் அது மேபி ஆஸ்திரேலியால தான் அது இருக்கும். நான் நம்புறேன். இந்தியாவில் அது அனைவா மியூட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும்தான் ஒரு நெகட்டிவா ஃபேமிலியோட பாக்குறதுக்கு ஒரு நெகட்டிவா நம்ம வந்து சொல்லலாம். அங்கங்க அஜித்தே வந்து பேர்ட் வேர்ட்ஸ் பேசுற மாதிரி சில இருக்கு. மற்றபடி ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அஜித் ரசிகர்கள்லாம் 2-3 தடவை பார்க்க வேண்டிய படம் தான். இதெல்லாம் பட்ஜெட் 200 கோடி, அதுல 45 கோடி வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல அடிச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. 50 கோடி கிட்டத்தட்ட அடிச்சிருக்கும் பாக்ஸ் ஆபீஸ்ல. பட் இந்த மாதிரி ஆட்கள்னாலதான் வந்து படம் வந்து 500 கோடி 600 கோடி தொடுவதற்கான ஒரு மெயின் ரீசனே. இதான் ஓவரால் வந்து விடாமுயற்சி எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து நான் சொல்லலாம். பட் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா? நீங்க வந்து இப்ப விடாமுயற்சிக்கு அவுட் ஆஃப் 5 எவ்வளவு கொடுப்பீங்க? கண்டிப்பா இட்ஸ் surely a 3. It's surely a 3. Maybe a 3.5. So anywhere between 3 and 3.5. நான் வந்து ஒரு ஆப்வியஸ்லி அஜித் ரசிகர் அப்படிங்கறதுக்காக இல்ல. அதுல இருந்தாலும் ஒரு லைட்டா ஒரு பார்ஷியாலிட்டி அப்படி போட்டு 3.5 3.25 தான் ஆக்சுவலி. ஓகே, நம்ம அஜித் வந்து 2 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. இல்ல நிஜமாவே கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு தான். 3.5 அவுட் ஆஃப் 5ன்றது வந்து நிறைய வந்து விமர்சனர்கள் கொடுத்திருக்கிறது தான். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நிஜமாவே வந்து எடுத்த கதையை ஒன்று எடுத்துட்டாங்க. அது ஒரு ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே இல்ல அப்படின்றது ஒரு சின்ன டிராபேக் தான் இல்லையா? நம்ம ஏன்னா இன்ஸ்பயர் ஆகி ஒரு படத்தை அப்படியே தான் திருப்பி எடுக்கிறாங்க அப்படின்ற போது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், ஆனா அதை எடுக்கும் போது 2025க்கு ஏற்றப்பல வந்து அந்த அளவுக்கு டெக்னாலஜி, அந்த அளவுக்கு கேமரா வந்து இறக்கியிருக்காங்க. ஸ்டண்ட் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்து எல்லாமே ஒரு மாதிரி கேரக்டர்ஸ்லாம் அவங்களோட காஸ்டிங்கும் சரி, அந்த காஸ்டிங் கொடுத்துருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து 3.5 கொடுக்கலாம். தப்பு இல்லை. 3.5க்கு ஒருத்தான ஒரு மூவி தான். It is a really great movie and Tala is back. Tala is surely back. It is a great comeback. அவருக்கு என்ன சொல்றது, இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரேசிங் ஜெயிச்சாரு, பத்மபூஷன் விருது வாங்கினாரு. இப்ப படமும் நல்லா வந்திருக்கு அப்படிதான் நினைக்கிறோம். சோ இன்னும் பல வெற்றிகளையும் அவர் பார்ப்பாரு அப்படிங்கிற ஒரு விசேஷோட நம்ம இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல நாங்க ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணாலும் அது உங்க கமெண்ட்ஸா போடுங்க. மீண்டும் இன்னொரு ஒரு மோசரி டாக்ஸ்ல இன்னொரு வீடியோல சந்திப்போம். அதுவரை பாய்.